உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இது எமது 222வது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வு. உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்துக்கு பின்பு இந்த எங்களோட இணைந்து வேலை செய்த தமிழ் ஹெல்ப்லைனோடு இணைந்து வேலை செய்த எல்லா வல்லுநர்களையும் நாங்கள் ஒருங்கிணைந்து தான் இந்த சர்வே செய்து வருகின்றோம். அதில் எல்லா நிபுணத்துவம் வாய்ந்த எல்லாருமே இங்கே இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் இந்த நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபோரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னு நம்புகிறோம். அந்த வகையில் இன்று இந்த 222வது அமர்விலே நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன் தமிழ் அண்ட் சேலஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர் டிரெக்ஷன்ஸ். தமிழ் இயற்கை மொழி செயலாக்கம், சவால்கள் மற்றும் எதிர்கால வழிமுறைகள். இது உண்மையில நீங்கள் இந்த டேர்ம்ஸில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் இந்த ஏஐயை சார்ந்தது, செயற்கை நுண்ணறிவுகளை சார்ந்தது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த எல்எல்எம் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ChatGPT, இந்த ஜெமினாய் அப்படியானது எல்லாம். அநேகமான கணக்கு பேர் நீங்கள் இந்த ChatGPT பாவிச்சு கொண்டிருப்பீங்க. ஓகே, இப்போ இதில் இன்றைக்கு நாங்கள் கதைக்கிற விடயம் வந்து இந்த லிங்குவிஸ்டிக் மாடல்ஸ் என்ன மாதிரி இந்த ChatGPTயோ இந்த ஜெமினாயோ இந்த ஏஐயோட ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி அதில் இருக்கிற பிரச்சனைகள். தமிழ் என்னென்று இந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒர்க் பண்ணுது, அதை எப்படி நாங்கள் பயன்படுத்துறது, அதில் உள்ள சவால்கள், அந்த விடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ள அந்த 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 விடயத்தான் அந்த NLPன்னு சொல்கிறது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ நான் இந்த ஏரியா இல்லை, இந்த ஏஐயை பற்றின எனக்கு ஒரு பொதுவான இது தான் தெரியும், மொழியே நுணுக்கமான அறிவு எனக்கு இல்லை. இப்போ இதில் வந்திருக்கிற இன்றைய பேச்சாளர்கள் இதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இந்த கணனி விஞ்ஞான துறையிலே அந்த பீடத்திலே இருக்கிற சீனியர் லெக்சரர்ஸ் டாக்டர் சார்ல்ஸ் மற்றும் டாக்டர் சர்வேஸ்வரன் இங்கே பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே பெருமைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், டாக்டர் சார்ல்ஸை பொறுத்தளவிலே 2 தசாப்தம், அதாவது 20 வருடங்களுக்கு மேலாகவே அங்கே கணனி விஞ்ஞான துறையிலே அந்த கூட்டத்திலே சேவையாற்றி வருகின்றார். அதே போல் டாக்டர் சர்வேஸ்வரனும் அந்த சேவையை செய்து வருகின்றார். அவர்களை நாங்கள் இங்கே அழைத்து உங்களுடன் அவர்களுடைய இந்த நாலேஜை, அந்த ஸ்கில்லை பகிர்வதில் நாங்கள் நிறைவடைகின்றோம். இந்த 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 தலைப்பிலே முக்கியமாக சார்ல்ஸ் கதைப்பார். அந்த தலைப்பிலே நிபுணத்துவமானவர் வந்து சர்வேஸ்வரன் தான். அவரும் இங்கே இருக்கின்றார். அவர் கூடுதலாக உங்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார். நாங்கள் நேரடியாகவே இந்த நிகழ்ச்சிக்கு போவோம். இருவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் டாக்டர் சார்ல்ஸ் அண்ட் வணக்கம் டாக்டர் சர்வேஸ்வரன். உங்கள் இருவரையும் அன்புடன் இந்த நிகழ்வுக்கு அழைத்துக் கொள்கின்றோம். டாக்டர் சார்ல்ஸ், இது உங்களுக்கான நேரம். வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கணனி விஞ்ஞான துறையில சிரேஷ்ட விரிவாளர் இருக்கிற நானும் சர்வேஸ் அவர்களும். இப்ப நான் உடனடியாக இந்த விடயத்துக்கு போறேன்னா, இந்த லோகோஸ் வந்து உங்களுக்கு பரிச்சயமானது தான். ChatGPT, DeepSeek, ஜெமினாய். சில பேர் யோசிச்சிருக்கலாம், இந்த தலைப்பு என்ன ஒரு குழப்பமா இருக்குது என்று சொல்லி. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அல்லது தமிழ் இயற்கை மொழி செயலாக்கம் அப்படின்னு சொன்னா என்ன என்ற ஒரு குழப்பமான ஒரு இது இருக்கும். அப்ப நான் 2 பேரையுமே கழிச்சு கொண்டு போறேன். இதுக்கு முதல் வந்து ஒரு பொதுவான உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி, இன்டெலிஜென்ஸ் என்று சொன்னா என்ன? ஒரு ஆளை நாங்கள் ஸ்மார்ட்னு சொல்லுவோம், அல்ல ஒரு கிளவர் பேர்டு, ஒரு காகம் கிளவர் பேர்டுன்னு சொல்லுவோம். அப்ப ஸ்மார்ட் அல்ல கிளவர்னஸ், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னா என்னத்தை நாங்கள் கருதுறோம்?
இப்போ நீங்கள் அதை ஒருக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எண்ணங்களோடும் என்ன இது ஒரு இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னென்று வேற இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைய செய்கிற ஒரு சின்ன சின்ன வேலையை நாங்கள் கெட்டிக்காரன் சொல்லி சொல்லுவோம். அதே நேரம் பெரிய ஒரு ஆள் வந்து அதை செய்வாருன்னு சொன்னா அதை நாங்கள் அப்படி சொல்றது. பெரிய கைக்கு வந்து நாங்கள் வேற சிலரை வச்சுக்கொண்டு சொல்லுவோம் அவன் ஒரு கட்டிக்காரன் அல்லது அவன் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி. இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஒரு குழப்பமான ஒரு ஒரு குழப்பம் என்று சொல்றேன்னு சொன்னா அது ஒரு வரைய இருக்கிறது வந்து ஒரு கடினமான ஒரு எண்ணக்கரு. இப்ப நான் இன்றைக்கு பார்க்க போறது வந்து செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றதோட தொடர்பட்ட ஒரு விடயத்தை தான் பார்க்க போறோம். அப்ப ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து அதுல நிறைய விஷயம் வரும். மெமரி வரும். நாங்கள் ஒரு பாதையால போயிருப்போம், அந்த பாதையை ஞாபகம் வச்சு திரும்பி போறது. லேர்னிங் பழமையா நாங்கள் பாடசாலையில கற்கிறது வந்து லேர்னிங்னு சொல்லுவோம். ரீசனிங், ரெண்டு விடயங்களை உண்டா வச்சு ஒரு முடிவுக்கு வாரது ரீசனிங். ப்ராப்ளம் சால்விங், லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் வந்து ஒரு சரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க். பேசுறது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன்ன்றது அது ரொம்ப கூட. நீங்கள் ஒரு விடயத்தை செய்து முடிக்கணும்னு சொன்னா அதை எப்படி ஒரு ஆளோட கதைச்சு அதை செய்து முடிப்பீங்கன்றது தான் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், எங்களோட வேலை செய்கிற ஆக்கள், வீட்டில் இருக்கிற ஆக்கள் எமோஷன்ஸை புரிஞ்சு கொள்றது, எங்களோட எமோஷன்ஸே நாங்கள் புரிஞ்சு கொள்றது, அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்றது. அப்போ அது ஒரு பெரிய ஒரு ஏரியா. கிரியேட்டிவிட்டி, இது இன்னும் ஒரு பெரிய புலம். அப்ப இப்படி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பரந்து விரிந்த ஒரு விடயம். அப்ப இதை வந்து நாங்கள் இப்ப செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி எல்லாருமே மிகவும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பயப்படினா எங்களோட வேலையெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் சில பிரச்சனை இருக்கு, டீச்சர்ஸுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குதால. அப்படி வரையக்குள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது செயற்கை நுண்ணறிவுன்னு சொன்னா என்ன என்று பார்த்தோம்னு சொன்னா, அப்ப இன்டெலிஜென்ஸ் எப்படி வரையறுக்க கஷ்டமோ அதுவும் இங்கேயும் அதே மாதிரி தான். நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கணினி விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இதை பார்க்கலாம். கணினி விஞ்ஞானம்ன்றது வந்து எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்றது, தானாக ஒரு இடையில ஒரு ஆள் இல்லாம செய்யற மாதிரி. இப்ப நீங்கள் ஒரு ஃபிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல வெப்சைட்டுக்குள்ள போறீங்க, டிக்கெட் எங்க போறீங்கன்னு செலக்ட் பண்ணி பேமெண்ட் செய்றீங்க, உங்களுக்கு டிக்கெட் வந்து சேருது. அப்ப இதைத்தான் நாங்கள் ஆட்டோமேஷன் சொல்லி சொல்றோம். இப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய அவ்வளவு சிக்கல் இல்லாத விஷயம் டிக்கெட்டை புக் பண்றது. அப்ப இதுலயே இன்னும் சிக்கலான விஷயங்கள் வரும். என்ன அப்ப அப்படியானதுக்கு வந்து அதை என்னென்று நாங்கள் தீர்க்கலாம்ன்ற மாதிரி போகுது. அப்ப அந்த இடத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வருது. ஒரு குழப்பமான சிக்கல் தன்மை உள்ள விடயங்களை என்னென்று ஒரு இயந்திரத்தை கொண்டு செய்யலாம். Focused on creating systems that can perform tasks that typically require human intelligence. இது ஒரு சிறிய விரைவிலக்கணம். ஆனால் நாங்கள் இது ஒரு பெரிய பாடப்பரப்பு, பெரிய பரப்பு. இதை பற்றி அறிஞ்சு கொள்றது வந்து ஒரு பொதுவில் நீங்கள் இந்த காலத்துல இது ஒரு கட்டாயமான தேவையா இருக்குது. ரெண்டா எல்லாருமே அதை பாவிக்கிறோம். அதை பற்றி ஒரு மெல்லிய சிறிய அளவான அறிவு கட்டாயம் தேவையா இருக்குது. இது ஒரு வரலாற்று பின்னணி என்று சொல்லலாம். இந்த எண்ணக்கற்கள் வந்து சரியான முன்னுக்கு 1956 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற டேர்ம் வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னுக்கே இதுக்குரிய எண்ணக்கற்கள், தோற்றப்பாடுகள் எல்லாமே இருந்தது. அது அப்படியே வளர்ந்து வந்து இப்ப நாங்கள் 2025 நினைக்கிறோம். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல்ஸை நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அநேகமான தேவைகளுக்கு அது வந்து உதவி செய்து கொண்டிருக்குது. வீட்டிலேயே இருக்கலாம், வேலைத்தளத்திலேயே இருக்கலாம், அங்கேயுமே நிறைய அந்த உதவி இருக்குது. இதுக்கு 2025 பிறகு எப்படி என்றதுமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எப்படி இருக்க போகுது என்ன மாதிரின்றது ஒரு குழப்பமான ஒரு
30-35 வந்து ஹெவியா வந்துடும் பார்ப்போம் எல்லாத்தையும். இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி என்றது வந்து நாங்கள் மெஷின் லேர்னிங் என்ற ஒன்றிலிருந்து தொடங்கலாம். இப்போ மெஷின் லேர்னிங் என்று சொன்னால் இப்போ நாங்கள் மனிதர் லேர்ன் பண்றோம். அப்போ அதை வந்து ஒரு இயந்திரம் என்னென்று லேர்ன் பண்ணுது என்றது தான் என்ற ஒரு தோற்றப்பாட்டிலேருந்து போகலாம். இயந்திரம் என்று நாங்கள் இங்கே சொல்ற வந்து ஒரு கணனி என்று பொதுவாகவே கணனியை தான் இயந்திரம் என்று சொல்றோம். இப்போ நான் உங்களுக்கு அது ஒரு உதாரணத்துக்கூடாக விளங்கப்படுத்துறேன். இது ஒரு டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இப்போ உங்கள்கிட்ட உதாரணமா உங்களுக்கு இமெயில்கள் வரும். அப்போ ஒவ்வொரு இமெயில்ஸ் வந்து ஒன்று பிசினஸ்ல இருந்து வரும், ஒன்று பற்றின நியூஸ் இருக்குது, கல்ச்சரல்ஸ் பற்றின என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி. அப்ப இதை நாங்கள் ஆட்டோமேட்டிக்கா செய்யலாமோ என்ற ஒரு என்னென்று நாங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம், ஒரு இயந்திரத்தை வச்சு எப்படி செய்யலாம்ன்றதுதான் இந்த மீனிங்ன்றது. ஆரம்ப காலங்களில் இருந்தது வந்து ஒரு நேரடியான அப்ரோச்சஸ். இப்ப உதாரணமா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா பிசினஸ் என்ற ஆர்டிகல்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சில டேர்ம்ஸ்கள் வரும். கம்பெனி, மணி, இன்வெஸ்ட்மெண்ட், சிஇஓ அப்படியான சொல்லுகள் இருக்கும். அப்ப என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா மூவி, தியேட்டர், மூவி கோவர்ஸ், சூப்பர் அப்படியான சொல்லுகள் வரும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னு சொன்னா சில டேர்ம்ஸ் வந்து அதோட எப்படியும் அசோசியேட் பண்ணப்பட்டு இருக்கும். இப்போ கல்ச்சர் அண்ட் விலைக்குள்ள ஃபெஸ்டிவல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மியூசிக், டிராமா அப்படின்ற மாதிரி சில வேர்ட்ஸ்கள் இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு 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 பரந்து வட்ட நிறைய ஆர்டிகல்ஸ் எடுத்து அதை நாங்கள் இப்படி பகுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு குறித்த அளவு சொல்லுகள் இருக்கிறதில் வந்து கட்டாயம் ஆர்ட்ஸை பற்றின ஒரு ஆர்டிக்கலாக தான் இருக்கு. அப்ப சில குறித்த சொல்லுகள் இருக்கிற ஆர்டிகல்ஸ் வந்து அநேகமா பிஸ்னஸாக தான் இருக்கும். இப்போ அவுட்லயர்ஸ் இருக்கும், சில இதில் வந்து பிஸ்னஸை பற்றின சொல்லுகள் இருந்திருக்கலாம், ஆனால் அது உண்மையா கல்ச்சரை பற்றி இருந்திருக்கலாம். அப்ப அந்த என்னென்ன சொல்லுகள் இருக்குன்றத வச்சுக்கொண்டு இந்த டாக்குமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணலாம். அப்ப இது ஒரு சிறிய விளக்கம் மெஷின் லேர்னிங் சொன்னா என்னன்றது. இப்ப நாங்கள் ஒவ்வொரு கேட்டகரிகளையும் வந்து அங்க வார டிஸ்டிங்டான தனித்துவமான சொற்களை மட்டும் பிரிச்செடுத்து போட்டு அந்த சொல்லுகள் வேலைக்குள்ள அந்த டாக்குமெண்ட் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள போகுதுன்ற மாதிரி நாங்க சொல்லலாம். அப்ப ஆரம்ப காலத்துல இருந்த மெஷின் லேர்னிங், ஆரம்ப காலம் நான் சொல்றது இப்போ ஒரு 10 வருடங்களுக்குள்ள இருந்தது வந்து இப்படியான அப்ரோச்சஸ் எல்லாம் இருந்தது. ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட்டின் இன்வால்வ்மெண்ட் கட்டாயம் தேவைப்பட்டது. இப்ப நான் ஹியூமன் எக்ஸ்பர்ட் தான் சொல்லுவேன். பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் சொன்னா அதுல எப்படியான சொல்லுகள் இருக்க மாட்டது, அதாவது கல்ச்சரல் டாக்குமெண்ட் சொன்னா அதுல எப்படியான சொல்லுகள் இருக்க மாட்டது. அப்ப இது வந்து காலம் போக 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 நான் மெஷின் லேர்னிங்கால செயற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் கடினத்தன்மை, சிக்கல் தன்மையும் கூட கூட சிக்கலான அல்லது மிகவும் திறமை வாய்ந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப அவை வந்து இது ஒரு சாதாரண மெஷின் லேர்னிங் மாடல் அப்ரோச் என்று சொல்லுவேன் நாங்கள். இப்ப நாங்கள் ரோ டேட்டா, இப்ப நான் சொன்ன உதாரணத்துல ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் வந்து ரோ டேட்டா என்ற மாதிரி சொல்லலாம். இதுல ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அல்லது ஃபீச்சர்ஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன சொல்லுகள் ஒரு ஆர்ட்ஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ல இருக்க போகுது. அப்ப தனியா ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லை, சில நேரம் வந்து டாக்குமெண்ட் லென்த் இருக்கலாம். அப்ப ஒரு 500 சொற்களுக்கு உட்பட்ட இதுகள் வந்து பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி. அடுத்தது படங்களோட இருக்கும், படங்களோட இல்லாமல் இருக்கலாம். அப்ப இதுல எல்லாமே ஃபீச்சர்ஸ் சொல்லி சொல்லுவோம். அடுத்தது அனோட்டேஷன் சொல்லியும் வரும். இப்ப நாங்கள் முதல் வந்து ஒரு தொடக்கத்துல ஒரு குறித்த அளவு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதை நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்ட கொடுத்து முதலே கேட்டகரைஸ் பண்ணுவோம். அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ், இதுல எல்லாம் வந்து பிசினஸ்
சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ், இதுகள் எல்லாம் வந்து கல்ச்சரல் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ். அப்போ அப்படி சொல்லிடுறது அனோட்டேஷன் சொல்லி சொல்லுவோம். இப்போ நாங்கள் பிறகு இந்த ஃபீச்சர்ஸை வச்சுக்கொண்டு ஒரு மாடல் ஒன்று ட்ரெயின் பண்ணி எடுப்போம். இந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறது இதுதான். இப்போ இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னா அது சொல்லும் இது இந்த டாக்குமெண்ட் சொல்லி. அப்போ அங்க அதை விட பெரிய ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாடலை ட்ரெயின் பண்ணுவோம், அதை டெஸ்ட் பண்ணுவோம். பிறகு நாங்கள் புது டேட்டாவை கொடுக்கல, புதுசாக டாக்குமெண்ட் வரைக்கல, அதிൻ്റെ ஃபீச்சர்ஸை கொடுக்கல. அந்த ட்ரெயின் பண்ண மாடல் வந்து எங்களுக்கு அது என்ன கேட்டகரின்றதை சொல்லக்கூடியதா இருக்கும். இப்போ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது ஒரு வாஸ்ட் ஏரியா, பெரிய ஒரு ஏரியா இந்த மெஷின் லேர்னிங்ன்றது. இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம். இப்போ இது நான் முதலே சொன்ன மாதிரி காலம் போக போக வந்து இதால நாங்கள் செய்ய வேண்டிய சிக்கலான விடயங்களுக்கு வந்து இன்னும் திறன் வாய்ந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் தேவைப்பட்டது. அப்போ அங்கதான் இந்த டீப் லேர்னிங் மாடல்ஸ் உருவாக்கப்பட்டது. அப்போ இது வந்து அடிப்படையில் நியூரல் நெட்வொர்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்ற அடிப்படையில இருந்து வருது. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ன்றது வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் தான். இது வந்து மனிதனுடைய மூளையில இருக்கிற மூளை செல்ஸ் அல்லது நியூரான்ஸ் என்று சொல்லுவோம். அப்ப அந்த நியூரான்ஸ் வந்து என்ன விதமா கணித்தல்களை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்குகின்ற அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு பொறிமுறை. அப்ப அந்த பொறிமுறை வந்து அது 70களுக்கு முன்னுக்கு 60களிலேருந்தே ஆரம்பிச்சு மெதுவா வளர்ச்சி அடைந்து இப்ப கடந்த 10 வருடங்களுக்குள்ள அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுகளோட திறன் என்ன மாதிரி சொன்னா, இப்ப நான் முதல்ல உங்களுக்கு சொன்னதுல வந்து ஃபீச்சர்ஸை நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் தான் அடையாளம் கண்டு சொல்ல வேண்டி இருந்தது. இந்த மாடல்ஸ்ல வந்து அந்த ஃபீச்சர்ஸையும் அதுகளே தான் அடையாளம் கண்டு கொள்ளுது. இப்போ உதாரணமா இது வந்து ஒரு ஆள்கிட்ட படத்தை கொடுக்குறோம். இப்ப இந்த மாடல் வந்து சொல்ல ஏதும் இவர் வந்து ஜார்ஜ். அப்ப இதுகள் எல்லாமே ஒவ்வொரு நியூரோன்ஸ் சொல்லும். இதுல இருக்கிற ஒவ்வொரு வட்டங்களும் வந்து ஒரு நியூரோன்ஸ். இந்த கனெக்ஷன்ஸ் வந்து அந்த நியூரோன்ஸ்களுக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ். அப்ப இதை பற்றி நான் ஆகணும் டீப்பா போக விரும்ப இல்லை. இப்ப டீப் லேர்னிங் என்ற அப்ரோச்சஸ் வந்து தற்போது இருக்கிற செயற்கை நுண்ணறிவின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு வந்து இதுதான் காரணமா இருக்கு. இதுகளில் ஒரு முக்கியமான குணாம்சம் என்னன்னு சொன்னா, இதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இன்புட்டுகள் வந்து இப்ப இதுல பார்த்தேன்னு சொன்னா டாக்குமெண்ட் தான் நாங்கள் கிளாசிஃபை பண்றோம். ஆனா இந்த மாடல்ஸ்ல வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய இன்புட்டுகள் வந்து நம்பர்ஸா தான் இருக்க போகுது. இது எல்லாமே கணித்தலோட சம்பந்தப்பட்டது. இப்ப உங்களுக்கு தெரியும் கணனின்னு சொன்னாலே கணித்தல் தான். அப்ப இங்க கணித்தலோட சம்பந்தப்பட்டு தான் எல்லா வேலையுமே நடக்குது. இப்ப இங்க நாங்கள் நம்பர்ஸை தான் கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப எங்களுக்கான இருக்கிற பிரச்சனை வந்து நாங்கள் டெக்ஸ்டை ஹேண்டில் பண்ணிக்கல. ஒரு எழுத்துக்களை நாங்கள் இந்த மாடல்ஸ்ல பாவிக்கல. இந்த எழுத்துக்களை என்னென்று நம்பரா மாத்திரம் அல்லது சொற்கள் இருக்கு. அப்ப சொற்களை நாங்கள் என்னென்று நம்பரா மாத்த போறோம். அப்ப அது ஒரு பெரிய குழப்பமான பிரச்சனையா இருந்தது. அப்ப அதுவும் வந்து நிறைய முன்னேற்றங்களை கண்டு தற்போது வந்து வேர்ட் எம்பெடிங் என்ற ஒரு அப்ரோச் நாம் கண்டுபிடிச்ச பிறகு இந்த இந்த அபரிதமான வளர்ச்சிகள் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து இதாத்தான் இருக்கும். இந்த வேர்ட் எம்பெடிங்ன்றது என்ன மாதிரின்னு சொன்னா, உங்களுக்கு நான் ஃபேஸ்புக் ஒரு உதாரணமா சொல்லலாம்னு யோசிக்கிறேன். இப்ப ஃபேஸ்புக்ல வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருறதாங்க. இப்ப அது என்னன்னு உங்களுக்கு வருது, ஃபேஸ்புக்ல உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வருது. அது எப்படி வருது? நீங்கள் அநேகமா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வார ரிக்வெஸ்ட் இல்லாம வந்து உங்களோட ஃப்ரெண்டா இருப்பார். அப்ப அது என்னென்ன நடக்குதுன்னு சொன்னா, ஃபேஸ்புக் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு ஃபேஸ்புக்ல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு புள்ளியா எடுத்துக்கொண்டு
அவரோட நண்பர்களா இருக்கிற எல்லாரையும் இணைக்கும். அந்த புள்ளியில இருந்து இப்போ நான் சார்ல்ஸ்ன்னு சொன்னா என்னோட நண்பர்களா இருக்கிற எல்லாரையும் ஒரு இன்னொரு புள்ளிகளா போட்டுட்டு அந்த புள்ளிகளை இணைக்கும். பிறகு அவைந்த நண்பர்களை வந்து அதே மாதிரி அதுல ஒவ்வொருத்தரையும் எடுத்து அவைந்த நண்பர்களை வந்து ஒவ்வொரு புள்ளியா போட்டு அதில் இணைக்கும். அப்ப இது அப்படியே பறந்து போய்க்கல என்ன மாதிரி இருக்கும். ஒரு 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 பெரிய ஒரு பரந்த வெளியில நிறைய புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற தொடர்புகளா இருக்க போகும். அப்ப இது முதலாவது. அப்ப இதை வந்து நாங்கள் ஒரு ஹைப்பர் கிராஃப் என்று சொல்லி சொல்லுவோம். ஹைப்பர் கிராஃப் என்றுவோம். இப்ப ஒரு ஒரு பரந்த வெளியில ஒவ்வொரு மனிதர்களும் வந்து ஒவ்வொரு புள்ளிகளா இருக்க போயிடும். ஒவ்வொரு புள்ளியும் வந்து நிறைய புள்ளிகளோட இணைக்கப்பட்டிருக்கும். அவை எல்லாரும் வந்து நேரடியா ஃப்ரெண்ட்ஸா இணைஞ்சாக்களா இருக்கணும். பிறகு உங்களுக்குடைய இருக்கிற தொடர்பாடல் நடக்கும். நீங்கள் ஒரு போட்டோ போடல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணிக்கணும். அப்ப அதுல 100 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினும் ஆனா 10 பேர் தான் உங்களை லைக் பண்ணி கொண்டு இருப்பினோம். அப்ப கொஞ்ச நாள்ல தெரியும் உங்களோட க்ளோஸா இருக்கிறார்கள் யாருன்றது. அப்ப உங்களோட 100 பேர் இணைஞ்சிருந்தாலும் அதுல ஒரு 10 பேர் 15 பேர் தான் க்ளோஸா இருக்கிறார்களா இருக்க போயிடும். அப்ப அந்த ஒரு அடையாளத்தை அதை எடுத்துக்கொள்ளும். இவ்வளவு பேரும் க்ளோஸா இருக்கணும். அப்ப உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் வர்றது இந்த க்ளோஸ் ஆன இருக்கிறாக்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்துட்டு அவையத்தான் உங்களுக்கு அனுப்பப்படும். சரி, இப்ப இதே வந்து நீங்கள் இப்ப சொற்களை யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் நீட் டு பி ரெப்ரசன்டட் இன் நியூமரிக் ஃபார்மேட் ஃபார் மெஷின் லேர்னிங். அப்ப இதுல ஒவ்வொரு சொற்களும் வந்து ஒன்றுக்கு பக்கத்துல வருது. அப்ப நாங்கள் ஒவ்வொரு சொற்களையும் ஒரே மாதிரி நாங்கள் இந்த ஃபேஸ்புக்ல வந்த உதாரணத்தை வச்சு கொண்டு யோசிச்சோம்னு சொன்னா ஒவ்வொரு புள்ளிகளை அடுத்தோம்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட்ன்றது வந்து இந்த ஒன்றோடையும் இணைஞ்சிருக்க போகுது. நீட் டு பி இதுக்கு பக்கத்துல இருக்கோட இணைஞ்சிருக்க போகுது. நீருக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இதை வந்து நாங்கள் ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் அல்லது பல்லாயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுக்க இல்லை. அந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்புகளை வச்சுக்கொண்டு அதுக்கு ஒரு நியூமரிக் வேல்யூ கொண்டு கொடுக்கணும். அப்ப நான் இதை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்குள்ளாக காட்டுறேன். டைம் 25 இருக்கு. ஓகே சார்ஸ், எடுக்கலாம் டைம். இப்ப இதுல நான் ஒரு ஆங்கிலத்தை அடிக்கிறேன்னா ஜப்னான்ற ஒரு டேர்ம் அடிக்கிறேன்னா அதுல ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு ஜப்னான்றது. அப்ப அதை நான் எடுக்கிறேன். அப்ப இந்த புள்ளிதான் ஜப்னா. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நிறைய புள்ளிகள் இணைஞ்சிருக்கு இதோட. பாப்போம் அடுத்தது என்ன இதோட இணைஞ்சிருக்கு. ட்ரிங்கோமலி. அப்ப ஜப்னான்றது ஒரு சிட்டி என்று எடுத்தோம்னு சொன்னா அடுத்தது ட்ரிங்கோமலி இருக்குது, பேட்டிக்லோ இருக்குது. ஓகே, அடுத்தது பார்ப்போம் மன்னர், வன்னி, இங்க என்ன வருது? இங்க பாத்தீங்கன்னா தமிழ் வருது. யாழ்ப்பாணம் சொன்னா தமிழ், தமிழீழம், எல்டிடிஇ, கிளிநொச்சி. இப்ப இதுகளெல்லாம் என்னென்று வருதுன்னு சொன்னா நீங்கள் ஒரு எங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், இப்போ நியூஸ் செய்திகளா இருக்கட்டும், கட்டுரைகளா இருக்கலாம், புத்தகங்களா இருக்கலாம். அப்ப இந்த புத்தகங்கள்ல வந்து யாழ்ப்பாணம் என்று வந்தா கட்டாயம் அங்க இந்த சொற்கள் கட்டாயம் பக்கத்துல வரும். தமிழ் என்ற கட்டாயம் வரும், எல்டிடி என்ற கட்டாயம் வரும், பக்கத்துல இருக்கிற ஊர்கள் கட்டாயம் வர போகுது. அப்ப இந்த தொடர்புகளை வந்து
இந்த இந்த ஹைப்பர்கிராஃப்ல பிரசன்ட் பண்ணப்படுது. அப்ப எங்களுக்கு ஒரு சொல்லை வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கு கிட்டவா இருக்கிற சொல்கள் என்னன்றதை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த ரெப்ரசன்டேஷனை வச்சுக்கொண்டுதான் இந்த வேர்ட் எம்பெடிங் வேலை செய்யுது. அதுக்கு ஒரு நம்பர் உண்ட ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுப்படுது. அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் நாங்கள் வேணுமெண்டா இதில் அடிச்சு பார்க்கலாம். தமிழ்நாடு, இது தமிழ்நாடு, புதுச்சேரி. இப்ப இதுல இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பாகிஸ்தான் வருது. அவாமி லீக், பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசனா, பங்களாதேஷ். தமிழ்நாடு இந்தியாண்டு இந்தியா பக்கத்துல இருக்கிற சொல்கள் வருது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா காலித் அகமது முகமது அப்படின்னு வருது. இப்ப இந்த ஹைப்பர்கிராஃப் இப்படித்தான் பில் பண்ணப்படுது. எங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு சொல்லுக்கு பக்கத்துல என்ன சொல்லி வருதுன்றதை வச்சுக்கொண்டு அதுகளுக்கு இருக்கிற தொடர்புகளை வச்சுக்கொண்டு இந்த ஹைப்பர்கிராஃபை பில் பண்ணப்படுது. இப்ப இது தான் இந்த எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு அம்சமா வந்திருக்குது. அப்ப உதாரணமா நாங்கள் வளமையா சொல்லுவோம் கிங், மேன், வுமன். இப்ப இந்த மூன்றுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? இப்ப கிங்ன்றது ஒரு மேன். கிங் வளமையா கிங் ஒரு ஆண்ன்னு சொல்லுவாங்க. கிங்ன்றது ஆண், மேன். இப்ப வுமன்ன்றது ஒரு பெண். அப்ப இந்த சொற்களை நம்பர்ஸா ரெப்ரசன்ட் பண்ணலாம் படிவா. அப்ப இதை நீங்க கிங்ன்றது அரசன் என்ற ஒரு வருது. அப்ப ஆள்ற ஒருத்தர், அவர் ஒரு மேன், ஆணா இருக்கல அவரை கிங் என்ற. அப்ப அந்த ஆள்றவர் ஒரு பெண்ணா இருக்கல எப்படி இருக்கும்? அது குயின் என்று வரப்போகுது. நாங்கள் இதை நம்பரா ரெப்ரசன்ட் பண்றபடியால நாங்கள் இதை எழுதலாம். கிங் மைனஸ் மேன் என்று சொன்னா என்ன வரப்போகுது? அப்ப கிங் என்ற ஆள்றவர் சக அந்த மேனும் இல்லாம போகுது. குயினை உமன் என்று ஆட் பண்ணா பெண்ணை கொண்டே ஆட் பண்ற. ஆள்றவர் சக பெண் என்று வைத்தா அது குயின் என்று வரப்போகுது. அப்ப இந்த ரெப்ரசன்டேஷன் இது அழகா நாங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுது. இப்ப இதை இந்த நம்பர்ஸா காட்டாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியா கலர் கோட் போட்டிருக்கு. அப்போ ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கிறோம். இன்னொரு ரேஞ்சுக்கு வரைக்கும் அது டார்க்கா வருது, அப்படியே போய்கொண்டிருக்கு. அப்ப இந்த கிங் மைனஸ் மேன் பிளஸ் உமன் அன்னளவா குயினுக்கு சமனா இருக்கு. அப்ப டெக்ஸ்ட எவ்வளவு நுணுக்கமா ஒரு நம்பர்ஸுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கணும் இந்த வேர்ட் எம்பெடிங் என்ற அப்ரோச்சுக்குள்ள. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிங் மைனஸ் மேன் பிளஸ் உமன் இந்த எம்பெடிங் என்றது இதுல காட்டப்பட்டிருக்குது. குயின் எம்பெடிங் இதுல காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமானதுகள் ஒரே மாதிரி தான் இருக்குது. சில இடங்கள்ல வித்தியாசம் இருக்குது, மற்றபடி அநேகமா வித்தியாசமா இருக்கு. எக்ஸாக்டா சமனா இருக்க போல இரண்டா நாங்கள் அப்படி என்று இல்லை. ஆனா என்னன்னு சொன்னா இப்ப இது ரெண்டுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை வேற ஒரு சொல்லுக்கு உதாரணமா மவுண்டன் என்று சொன்னா அது வித்தியாசமா இருக்கும். அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் கூடவா இருக்கு. அப்ப எக்ஸாக்டா இருக்க மாட்டுது. எதுக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த வேர்ட் எம்பெடிங் என்றது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு சொற்களை நாங்கள் நாங்கள் உலகத்தில் உள்ள சொற்கள் எல்லாமே ஒரு மொழியில இருக்கிற சொற்கள் எல்லாத்தையுமே ஒரு பரந்த வெளியில பரப்பி வச்சுன்னு சொன்னால் அந்த சொற்களுக்குள்ளே இருக்கிற தொடர்புகளை இணைச்சு வாரதுதான் இந்த வேர்ட் எம்பெடிங். அப்ப அதை வச்சுக்கொண்டுதான் இந்த ஒரு நம்பர் ஃபார்மேட் ஒவ்வொரு சொல்லுக்கும் கொடுபடுது. அப்ப அதுலயுமே அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. சில சொல்லுகள் உதாரணமா
he went to bank. அவன் he went to bank என்று சொன்னா பேங்க்ன்றது வந்து ரெண்டு மீனிங்கே பெறப்போகுது. ஒன்று ஃபினான்சியல் பேங்காக இருக்க போகுது, அடுத்தது வந்து ஒரு ஆற்றங்கரை என்று வரப்போகுது. he went to bank to withdraw money சொன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ இந்த கண்டெக்ஸ்ட் சென்சிட்டிவான எம்பெலிங்ஸும் வந்து இப்போ அவை காலப்போக்கில் அதுவும் உருவாக்கப்பட்டது. இப்ப நான் காட்டின உதாரணங்கள்லாம் இதுக்குலேருந்து வருது. அப்ப இதுக்கு பிறகு வந்து வளர்ச்சி அபரிதமா இருந்தது. அப்ப இதுதான் இந்த ஒரு ஒரு பரந்த பார்வையில பார்த்தோம்னு சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அப்ப அதுல மெஷின் லேர்னிங்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பரப்பா இருக்குது. அதுலேயும் நாங்கள் டீப் லேர்னிங் என்று பார்த்தினாங்க. சிக்கலான ஒரு லேர்னிங் எபிலிட்டியை வந்து மிஷின்ஸுக்கு கொடுக்குறது. அப்போ அதுக்கு உள்ள வாரதான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ, உருவாக்கம் சேர்க்கை நுண்ணறிவுன்னு சொல்றோம். அதை அதால வந்து நியூ டெக்ஸ்ட், ஆடியோ, இமேஜஸ், வீடியோ அப்படி எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடியதா இருக்குது. எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியதா இருக்கு. இப்போ இப்படி எல்லாத்தையுமே இது செய்யக்கூடியதா இருக்குது. ஆனா இது என்னென்ன வேலை செய்யறது பார்த்தா ஒரு சரியான சிம்பிளான ஒரு ஐடியா. அப்ப இந்த முதலாவது வசனத்தை பாருங்க, the roses are dash சொன்னா உங்களுக்கு மனத்துல என்ன வருது? உங்களுக்கு மனத்துல உடனே ரெட் ரெண்டு வந்துருது. ஏன் அப்படி வருது? அந்த ரோசஸ் ஆர் ரெட்ன்றது வந்து அடிக்கடி பார்த்த மாதிரி தானே. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தவிர நீங்கள் சாதாரணமான வழக்கிலேயோ புத்தகங்களையோ பார்த்தோம்னு சொன்னா ரோசஸ் ஆர் ரெட் ரெண்டு வரும். அப்புறம் அங்கால பார்த்தோம்னு சொன்னா வயலட்ஸ் ஆர் ப்ளூ அப்படின்னு வரப்போகுது. அப்ப இதுதான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மாடலின் அடிப்படை தத்துவம். சில சொற்களை ரெண்டு சொல்ல கொடுத்துட்டு மூன்றாவது சொல் என்னென்று சொல்லி நாங்கள் அந்த மிஷினை கேட்டா அதால அதை அந்த மூன்றாவது சொல்ல சொல்லக்கூடியதா இருக்குது. மூன்றாவதா வரக்கூடிய பொருத்தமான நிறைய சொற்களை அது தெரிவு செய்யும். அதுக்குள்ள எது மிகவும் பொருத்தமானதையும் அதால கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப இது இன்னொரு உதாரணம், லோகா போட்ட சொன்னா இந்த டேஷ் 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 என்னவும் போடலாம், என்ன கார் வரலாம் அல்லது பிரெட் வரலாம், என்னவும் வரலாம். அதே மாதிரி இந்த லோகா போட்ட டேஷ் டேஷ் கார்ன்னு சொன்னா இதுக்குள்ள என்ன வரணும்? வெறும் என்னமா ரெட் கார் அல்லது நியூ கார் அல்லது டொயோட்டா அப்படின்ற மாதிரி வரப்போகுது. அப்ப நாங்கள் இந்த கண்டெக்ஸ்ட வச்சுக்கொண்டு அதுக்குள்ள என்ன சொல்லி வரும் என்றதை இந்த மெஷினால இப்ப சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த எபிலிட்டி வந்து இந்த வேர்ட் எம்பிலிங் ஆலையும் வருது. இந்த எபிலிட்டியை வச்சுக்கொண்டு இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபுல்லாவே வேலை செய்யுது. நீங்கள் கொடுக்குற கொஸ்டின், நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வியை கொடுக்கல, அந்த கேள்வியில் இருக்கிற சொல்லுகளை வச்சுக்கொண்டு அது கண்டுபிடிக்கும். இது வந்து ஒரு கேள்வி. அப்ப ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொன்னா ஹூ அண்டு வந்தோடனே ஆர் என்ற அந்த கண்டுபிடிச்சிடும். பிறகு இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்துடும். அப்ப இந்தியா பிரைம் மினிஸ்டர் சொன்னோம்னா அந்த கண்டெக்ஸ்டுக்குள்ள போய் அது ஆறுன்றது கண்டுபிடிச்சிடும், நரேந்திர மோடி. அப்புறம் ஹூன்றது வந்து கொஸ்டின் என்றபடியால் அதை வச்சுக்கொண்டு ஆன்சரை ஜெனரேட் பண்ணி எங்களுக்கு காட்டுது. அப்ப இது ஒரு சுருக்கமான ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ என்றா என்னன்றது. அப்ப மற்ற இந்தியான் தலைப்புக்கு நாங்கள் போவோம், தி ஸ்டேட் ஆஃப் தமிழ் என்எல்பி. இப்போ உங்கள எத்தனை பேர் தமிழ்ல நீங்கள் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் பாவிக்கிறீங்க? தமிழ்ல நீங்கள் கேள்வியை வந்து தமிழ்ல கொடுக்குற மாதிரி, தமிழ்ல கேள்வியை கொடுக்கணும் மட்டும் இல்லை, நீங்கள் கேள்வியை ஆங்கிலத்துல கொடுத்துட்டு இப்படியே தமிழ்ல சொல்ல சொல்லி கேட்கலாம். அப்ப அப்படியும் அப்படி சொன்னாலும் அது தமிழ்ல வரும். எனக்கு ஒரு 4 வரி கவிதை ஒன்று தமிழில் எழுத சொன்னா அது ஒரு கவிதை ஒன்று எழுது. அப்ப இப்படி தமிழ்ல இத்தனை பேர் பாவிக்கிறீங்களுக்கு இல்லை. உங்களோட அந்த பாவிக்கிற ஆக்களின் உங்களோட நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த என்எல்பி தமிழுக்கு இப்படி வேலை செய்யுது. இப்ப இங்க நாங்கள் என்எல்பி சொல்றது அதுதான், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இயற்கை மொழியை நாங்கள் இதுக்குள்ளால ப்ராசஸ் பண்றோம். நான் டைப் பண்ற கொஸ்டினுக்கு வந்து அது விளங்கி கொண்டு அதுக்கு ஒரு ஆன்சரை தருது.
அதுதான் இயற்கை மொழி. இப்போ நாங்கள் டைப் பண்ணுறது வந்து இயற்கை மொழி. இப்போ அதுக்கு ஒரு விடையை தருது. அப்போ அந்த ப்ரோசஸிங்கை தான் நாங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோசஸிங்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து இந்த செயற்கை நுண்ணறிவிலே ஒரு பெரிய ஒரு பரந்த பெரிய ஒரு ஏரியா. இயற்கை மொழியை வந்து என்னண்டு கணனிகள் வந்து கையாளலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாய்ஸாலே கேட்டு வாய்ஸாலே அது விடையும் இப்ப எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச் ஆக்குறது, ஸ்பீச் டு டெக்ஸ்ட். இப்ப நீங்கள் வாயால ஒரு கேள்வியை சொல்ல அதை டெக்ஸ்டா மாற்றி புரிஞ்சு கொண்டு அதுக்குரிய விடையை உங்களுக்கு தரக்கூடியா இருக்கு. என்ன தமிழ்ல நீங்கள் செய்கிறார்கள், என்ன உங்களோட அனுபவம்? அதை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இல்ல ஆடியன்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் Q&A டைம்ல கதை பண்ண நினைக்கிறேன். ஓகே, நான் உங்க கேள்வியை கேட்கல, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு பாருங்கன்றது தான் நான் கேட்கிறேன். அப்ப இந்த அனுபவம் வந்து அவ்வளவு நல்லா இல்லை. தமிழ்ல நாங்க செய்யக்குள்ள வந்து எங்களுக்கு வார அது ஜெனரேட் பண்ற டெக்ஸ்ட் வந்து அவ்வளவு திருத்தமா இல்லை. நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். இப்ப இது வந்து இப்ப முதலாவதா வந்து இப்ப இதை நான் மெஷின் டிரான்ஸ்லேஷன் the cat sat on the mat என்று சொல்லி அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னால் அநேகமா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பூனை பாயின் மீது அமர்ந்தது என்ற அதுதான் பேர். ஆனா நாங்கள் வளமையா சொல்லிக்கலன்னு சொல்லுவோம். பூனை பாயில் அமர்ந்ததுன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் பூனை பாயில் அமர்ந்தது, இல்ல பூனை பாயில் உட்கார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த மீது என்று ஏன் வருதுன்னு சொன்னா, இந்த இங்கிலீஷ்ல இருந்தது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல, கேட் சட் ஆன் த மேட். அப்ப அந்த ஒன்ன்றதை வச்சுக்கொண்டுதான் இந்த மீதுன்றதுக்கு வருது. அப்ப இது வந்து ஒரு நேச்சுரலான டிரான்ஸ்லேஷன் இல்லை. அப்ப டிரான்ஸ்லேஷன் வந்து நேச்சுரலா இருக்கும். இப்ப இது ஒரு சப்டில் சரியான மெல்லிய ஒரு பிரச்சனை. ஆனா சிலது வந்து இன்னும் கணக்க வித்தியாசம் இருக்கு. உதாரணமா, write a short sci-fi story about a robot discovering emotions. அப்ப அதுல டிரான்ஸ்லேஷன் இப்படி தந்தது, ரோபோ உணர்ச்சியை கண்டுபிடிக்கும் கதை எழுது. இந்த மீனிங்கே வித்தியாசமா போறோம். இந்த வசனம் வந்து ஒரு குழப்பமான வசனமா இருக்கு. அது ஏதோ காணாமல் போனோண்ட கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல, இந்த ஒரு டோனில இந்த சொல்லு வருது. அப்ப இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் வந்து மிகவும் திருத்தம் இல்லாமத்தான் இருக்குது. இப்படி நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு போகலாம். பெட்டர் கொஸ்டின் ஆன்சரிங். இப்ப நாங்கள் எக்ஸ்பிளைன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு இன்னொரு பரப்பு. நாங்கள் இப்படி சிக்கலான விடயங்களை வந்து கேட்கல, ஆங்கிலத்தில் அது நல்ல கிளியரான அக்யூரேட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனை தரக்கூடியதா இருக்கும். ஆனா அதே நீங்கள் தமிழ்ல கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு சில வசனங்கள்ல முடிச்சிடும். குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது குவாண்டம் மெக்கானிக்ஸ் கொண்டு கணக்கிடும் ஒரு முறை, அதோட முடிச்சிட்டு. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தமிழ்ல இப்படி இந்த இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அல்லது இந்த நாங்கள் சொல்லுவோம் டெக்ஸ்ட் அளவு வந்து ஆங்கிலத்தோட ஒப்படைக்கல மிகவும் சின்ன. இப்போ உதாரணமா ஒரு வீதத்திலும் குறைவாகவே இருக்கலாம். இந்த ஆங்கிலத்துக்கு அல்லது அதே மாதிரியான ஹை ரிசோர்ஸ் லாங்குவேஜஸ், இப்போ பிரெஞ்சு, சைனீஸ் அப்படியான மொழிகளோட பார்க்கல, இணையத்துல வந்து அல்லது டிஜிட்டல் மீடியத்துல வந்து இருக்கிற தமிழ் டெக்ஸ்டின் அளவு சரியான குறை.
அப்ப இது வந்து நிறைய பிரச்சனைகளை எங்களுக்கு கொண்டு வருது. இப்ப இதுல எல்லாத்துக்குமே காரணம் அதான் சென்டிமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவோம். இதை ஒரு ஒரு படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ அல்லது ஒரு ஹோட்டலை பற்றி ரிவ்யூ என்று சொன்னால், ஒரு ஆள் ரிவ்யூ எழுதுன்னு சொன்னா அது பாசிட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ என்று சொல்லி பார்க்கறது. இப்ப இப்படி நிறைய இது ஏரியாக்களுக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குழப்பம், எங்களுக்கு ஒரு திருத்தமான ஒரு விடயங்களுக்கு கிடைக்கிற இல்லை. அது ஆங்கிலத்திலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்ல அல்லது தமிழ் போன்ற இந்த குறைந்த ரிசோர்ஸ் உள்ள லாங்குவேஜ்ல வந்து இன்னும் அதிகமான பிரச்சனைகள் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இதில் ஒவ்வொன்றுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்படி இந்த இதில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் அடக்கிக் கொண்டே போகலாம். அப்ப இதுக்கான காரணங்களை பார்த்தோம்னு சொன்னா லேக் ஆஃப் ஹை குவாலிட்டி அண்ட் டேட்டா செட்ஸ் சொல்லுவோம் நாங்கள். உதாரணமா சொன்னோம்னு சொன்னால் தமிழ்ல உள்ள கட்டுரைகள், கடிதங்கள், புத்தகங்கள் அதுல பார்த்தோம்னு சொன்னா சரியான குறைந்த அளவு. இதுகள் எல்லாமே அதைத்தான் சுட்டி நிற்குது. இதுல ஒவ்வொன்றுமே ஒரு குறைபாடுகளுக்கு காரணமா இருக்கு. கோட் மிக்ஸ்ன்றது வந்து ஆங்கிலமும் தமிழும் அல்லது தமிழும் வேறு வேறு மொழிகளும் கலந்திருக்கிறது. லேக் ஆஃப் லிங்குவிஸ்டிக் டூல்ஸ். அப்ப ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல வந்து மொழியியல் ஆய்வுகள் வந்து கனகாலமாகவே நல்ல முறையில முன்னெடுக்கப்பட்டது. ஆனா தமிழ் போன்ற இதுல வந்து அதுகள் எங்கட பட்டப்படிப்புகளும் வந்து வேலையோட நாங்கள் நினைச்சு விட்டபடியால இந்த துறைகள்ல போராக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை என்றபடியால அந்த துறைகள்ல மாணாக்கள் ஈடுபடுறதில்லை. இப்ப மொழியியல் ஆய்வுகள் வந்து சரியான குறைஞ்ச அளவு இதுக்கு போயிட்டு. அப்ப அதுகள் வந்து எங்களுடைய தற்காலத்தில் எங்களுக்கு மிகவும் தாக்கத்தை கொண்டு வருது. இப்ப இப்படி நிறைய பிரச்சனைகள், இந்த இது எல்லாமே ஒரு காரணங்கள். அப்ப இதுகள் எல்லாத்தை பற்றி நாம கதைச்சா நிறைய நேரம் போகும். அப்ப இந்த சேலஞ்சஸை என்னன்னு நாங்கள் ஓரளவுக்காவது கட்டுப்படுத்தலாம்ன்றதுக்கு நாங்கள் பல்கலைக்கழகத்துல சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், உதாரணமா நாங்கள் எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜின் ஃபார் தமிழ் லாங்குவேஜ். இப்போ இவர் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜின் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். இப்போ இவர் வந்து தமிழ்ல ஆப்டிக்கல் ரெகக்னிஷன் என்ற துறையில் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். இப்போ இவர் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோசஸிங் இன் தமிழ் என்ற பற்றி ஒரு ஆய்வில் ஈடுபட்டிருந்தவர். இவர் வந்து தமிழ் மெஷின் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்றதில் ஆய்வு செய்து முடிச்சிருக்கிறார். இப்போ இப்படி நாங்கள் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஆய்வுகளுக்கு கூடாக நாங்கள் கண்டு கொண்டு வந்து நாங்கள் பப்ளிகேஷன்ஸா ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸாக செய்கிறோம். அப்ப இதில் செய்யறதுக்கு எங்களுக்கு கிராண்ட்கள் தேவைப்படுது. இப்போ சில கிராண்ட்கள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ தற்போது நான் இப்போ ஜெர்மனியில் நிற்கிறேன். இந்த டிக்சால்னு சொல்லி ஒரு கிராண்ட், அட்ரஸிங் த டிஜிட்டல் டிவைட் ஃபார் சவுத் ஏஷியன் லாங்குவேஜஸ். இப்போ இது வந்து ஜெர்மனியில இருக்கிற கன்ஸ்டன்ஸ் யூனிவர்சிட்டியோட நாங்கள் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் 4 யூனிவர்சிட்டிஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறோம். யூனிவர்சிட்டி ஆஃப் கன்ஸ்டன்ஸ் ஜெர்மனி, யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி லாகூர், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவர், மற்றது நாங்கள் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி. இப்போ இந்த கிராண்டுகளுக்கு கூடாக கொண்டு எங்களுக்கு எங்களோட புலமை விருத்தி, ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படியான செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது நாங்கள் இதுக்கு மேலதிகமாக இது பற்றிய அறிவை நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அண்மையில 29-30 ஜூன்ல வந்து ஒரு சம்மர் ஸ்கூல் நடத்தினோம், லாங்குவேஜ் டெக்னாலஜி சம்மர் ஸ்கூல்னு சொல்லி. இப்போ இது வந்து கூட ஹியூமனிட்டி, சோசியல் சயின்ஸ்ல உள்ள மாணவர்கள், மற்றது
பட்ட பட்டதாரிகளுக்கு வந்து இலக்காக கொண்டு அவை செய்து நாங்கள் நோக்கம் வந்து இந்த இப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொண்டு போனது இந்த என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது, இதில் நாங்கள் என்னென்று தீர்க்கலாம் என்ற மாதிரியான அறிவை அவைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றது இதுக்கு மேலதிகமாக இப்போ நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்களுமே வந்து நிறைய விதத்தில் எங்களுக்கு உதவி செய்யலாம். அப்போ அதுகள் என்னன்றதை வந்து சர்வேஸ் தொடர்ந்து சொல்லுவேன். சர்வேஸ். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சார்ல்ஸ் அறிமுகப்படுத்தின மாதிரி நாங்கள் தமிழ் மொழியை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்குது. அதில் நாங்கள் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். முந்தித்தான் எங்களுக்கு ஒரு விஷயத்தை நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோசஸிங் வரைக்குள்ள எப்படி நாங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம். நாங்கள் ஒன்று எப்படி கணினியை கொண்டு நாங்கள் எங்களுடைய இயற்கை மொழிகளை ஆய்வு செய்யலாம்ன்றது. இயற்கை மொழி என்றேக்க பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். நாங்கள் பொதுவாக சைன் லாங்குவேஜை இதுக்குள்ளே நாங்கள் கொண்டு வரையில் பெரும்பாலும் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அதை எப்படி நாங்கள் ஆய்வு செய்யலாம்ன்றது உண்டு. ரெண்டாவது வந்து இந்த கணினி தொடர்பான இந்த கருவிகளை பாவித்து நாங்கள் எப்படி எங்களோட மொழியில் உள்ள அமைப்புகள், அதில் உள்ள அழகியல், அதில் உள்ள நடை, அதுகளை நாங்கள் எப்படி ஆய்வு செய்யலாம்ன்றது, அதோடு சேர்த்துத்தான் வரும் டிக்ஷனரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வரும். அப்போ அதுக்குள்ளே ரெண்டு விஷயம். ஒன்று கணினிக்கு எப்படி தமிழ் மொழியை படிப்பிக்கிறது, ரெண்டாவது அந்த கணினியை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் தமிழ் மொழியின் வளத்தை கூட்டுறது என்ற ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அப்போ அதுக்கு முந்தி எங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு கணினி அறிவு, கணினியில் ப்ரோக்ராமிங் செய்ய வேண்டின அறிவு, இப்படி நிறைய தேவைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த தேவைகளை ஓரளவு இந்த உருவாக்கம் செயற்கை நுண்ணறிவு அல்லது ஜென்ரேட்டிவ் ஏஐ என்றது ஓரளவு நிரப்பி கொண்டு வருகிறது. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டினது இன்னும் நாங்கள் தமிழுக்கு வளத்தை உருவாக்க வேண்டும். அதுக்கு ஏற்கனவே டாக்டர் சார்ல்ஸ் சொன்ன மாதிரி நாங்கள் சில விஷயங்களை தமிழை கொண்டு வச்சு செய்யக்குள்ள அதில் நிறைய சேலஞ்சஸ், அதோட உண்மைத்தன்மையில் பிரச்சனையும் இருக்குது. அது எவ்வளோ தூரம் சிறப்பாக அந்த மொழியை கையாளுறதுன்றதுலேயும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதுக்கு உண்மையில் என்னென்னா எப்படி நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைக்கு நாங்கள் தமிழை படிப்பிக்கிறோமோ அது மாதிரி தமிழை ஒரு செகண்ட் லாங்குவேஜாக படிப்பிக்கிறோமோ அது மாதிரி நாங்கள் கணினிக்கும் நிறைய வளங்களை உருவாக்கி கொடுத்தா அது செய்யக்கூடிய ஒரு தரத்துக்கு வரும். இப்போ சில மொழிகளுக்கு நாங்கள் சொல்லலாம், நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக பெரியாக்கள் இதில் இருப்பீங்கள். அப்போ நீங்கள் இப்போ ஜெர்மனுக்கு ஆங்கிலத்துக்கு செய்துட்டு ஜெர்மனுக்கு மாற்றினந்தானே என்ற மாதிரியான ஒரு கேள்விகளும் இருக்கலாம். ஆனால் எங்களோட தமிழை பொறுத்தவரையில் அது அந்த மொழி குடும்பங்களுக்கு அப்பாற்பட்டது. திராவிட மொழிகள் என்றது வரைக்குள்ள அது ஈவன் சிங்களம், ஹிந்தி அதுகள் கூட எல்லாமே இந்த ஆங்கிலம் சார்ந்த இந்தோ யூரோப்பியன்லேருந்து வந்து அப்படியே பிரிஞ்சு போகிற ஒரு மொழி குடும்பங்களுக்குள்ளே வருது. ஆனால் திராவிட மொழிகள் வந்து அது தனித்துவமாக தனியாக நிற்கிது. அப்போ அதில் அதுக்குரிய மொழிக்கூறுகள் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனபடியே நாங்கள் அந்த ஏற்கனவே இருக்கிற இந்த பெருமொழி மாதிரிகள், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் இருந்து நாங்கள் டிரெக்டாக தமிழுக்கான கருவிகள் இதுகளை உருவாக்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போ நாங்கள் தமிழுக்கண்டு தயாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. வளங்கள் என்று வரைக்குள்ளே ஏற்கனவே டாக்டர் சார்ல்ஸ் சொன்ன மாதிரி அது கோப்ராவாக இருக்கலாம் அல்லது அடிப்படை வளங்களாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற சில வேலைகளை சொன்னோம்னா ஒன்று அண்மையில் வந்தது வந்து எவ்வளவு தூரம் அது மொழிகளுக்கு அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸுக்கு எங்களோட கல்ச்சர் அவேர்னஸ் இருக்குது என்று பார்க்குறது.
இப்போ அது பார்க்குற வேணுமெண்டா முதல் அதுக்கு தெரியுமாண்டு முதல் நாங்கள் செக் பண்ண வேணும். அப்போ அதுக்கு எங்களுக்கு ஒரு டேட்டா செட் தேவை. அதை நாங்கள் பெஞ்ச்மார்க்கிங்கண்டுவோம். அதுக்கான டேட்டா செட். அப்போ அதையெல்லாம் நீங்கள் உருவாக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எப்படி நாங்கள் காலம சாப்பாடு என்ன சாப்பிடுவோம்னு கேட்டால் இட்லியும் சாம்பாரும் என்று சொன்னால் அது இது ஒரு சிக்கல். யாழ்ப்பாணத்தில் ஒருத்தர் காலம சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுவார், இட்லியும் சாம்பாருமா என்ற ஒரு கேள்வி வரும். அது அப்போ நாங்கள் அப்படியான தகவல்களை நாங்கள் உருவாக்கி டேட்டா செட்ஸை உருவாக்கி நாங்கள் ஃபீட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் இப்போ இன்னொன்று நாங்கள் செய்கிறது தான் அதுக்கு எவ்வளோ தூரம் மொழியியல் அறிவு இருக்குன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் தமிழ் எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் அந்த எக்ஸாம்ஸை காரணியை கொண்டு வச்சு செய்விக்கிறோம். அப்போ அதுக்கு ஆனால் அந்த தரவுகளை ஆயத்தப்படுத்துறது அதுக்கான பரிசோதனைகளை செய்கிறது எல்லாமே இன்றைக்கு ஒரு பொது ஆளால் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டுது. ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தேவையில்லை. உங்களுக்கு உங்களோட துறை சார்ந்த துறை சார்ந்ததும் மற்றது மொழி அறிவும் தான் உங்களுக்கு தேவையொழிய ப்ரோக்ராமிங் இல்லாமலே இன்றைக்கு நிறைய வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதால நான் நினைக்கிறேன் எல்லாருமே இதில் உதவலாம். ஆனால் அது தொடர்பாக நாங்கள் குறிப்பிட்ட ஒரு கேள்விகள் இருந்தால் நாங்கள் அது தொடர்பாக கலந்துரையாடலாம். நன்றி. சார்ல்ஸ், உங்களோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதா இல்லை தொடர்றீங்களா? ப்ரெசன்டேஷன் முடிஞ்சது. അതിന്റെ தொடர்ச்சியாக தான் வேலை செய்தவன். ஓகே 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 நன்றி சார்ல்ஸ், டாக்டர் சர்வேஸ். உண்மையில இது ஒரு பெரிய டாபிக், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தது. ஆனால் அடிப்படையான விஷயங்களை நல்ல பேசிக் லெவல்லையே டாக்டர் சார்ல்ஸ் தெளிவுபடுத்தியிருந்த முக்கியமாக அந்த மெஷின் லேர்னிங் மற்ற ஏஐ என்ன எக்ஸாக்ட்லின்னு சொல்லி உண்மையில இப்போ இந்திய தலைப்பு இதுதான். உண்மையில இந்த சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லி இந்த தமிழ்ல இந்த ஏஐக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் அந்த ஏஐயை நாங்கள் தமிழோட சேர்த்து பாவிக்கிறதுல இருக்கிற சேலஞ்சஸ் என்னன்றதான் உண்மையில இந்தியான் இது. இப்போ அதில் டாக்டர் சர்வேஸ் அதில் சொல்லியிருந்தார் என்னென்று சொன்னால், நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சுக்கொண்டு கேட்குறேன் நான் இந்த கேள்வியை. இப்போ இந்த டேட்டா செட்ஸ்ன்னு சொல்றீங்க தானே, இப்போ தமிழ் சார்ந்த டேட்டா செட்ஸ் இருந்தால் அது சரியான தகவல்களை எடுக்கலாம்னு சொல்லி. உண்மையிலே தமிழ் பிரச்சனை மற்ற மொழியோட ஒப்படைக்கல வித்தியாசம் தானே. நீங்கள் உதாரணம்னு சொன்னீங்க காலம சாப்பாடு என்றால் இட்லியும் தன் காலம சாப்பாடு, ஆனால் இலங்கையை பொறுத்தல வேறுபாடும் அப்படி இருந்தது. இப்போ இந்த மாதிரியான விடயங்களை இப்போ நாங்கள் உதாரணமாக சர்டிஃபிகேட் கேள்வியே கேட்குறோம், என்ன காலம சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணலாம், அது இட்லியும் இதுன்னு சொல்லுது. இப்போ நான் ஒரு பொதுவாக ஒரு லேமன் நுழைச்சி வச்சோன்னு சொல்கிறேன். நான் இல்லை, என்னுடைய சாப்பாடு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்த நாங்கள் எங்களுடைய சாப்பாடு புட்டும் இதுவும் இல்லை இடியப்பம் இது பிள்ளை, அதை கரெக்ட் திருத்தி விடுறீங்களா? இப்போ இப்படி நாங்கள் சொல்றதால இப்படி நாங்கள் திருப்பி அந்த சரியான விஷயங்களை அந்த கன்வர்சேஷன் செய்யறதால சட்ஜிபிடியோ அல்ல இந்த இப்படியான மாடல்ஸ் கரெக்ட் பண்ணுமா, தன்னை திருத்தி கொள்ளுமா? சர்வேஸ், டாக்டர் சர்வேஸ். இது உண்மையில ஒரு ஆள் செய்கிறதால திருத்தாது. நாங்கள் நிறைய பேர் இதில் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏனென்றால் ஒரு ஆள் செய்கிறத அதை ஒரு சில வேலை அதை ஒரு அவுட்லேயராகவும் பார்ப்பார் அல்லது ஒரு பிள்ளையான கன்வர்சேஷனாகவும் பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் இது தொடர்பாக செய்யக்குள்ள அந்த மாற்றம் நிகழும். அதுக்கும் சில அந்த தொழில்நுட்ப ரீதியில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறீங்கள், ஒரு பத்திரிகை ஒரு அச்சு நிறுவனம் வச்சிருக்கிறீங்கள், நீங்கள் உங்களுக்கான தரவுகள் உங்களுக்கான அந்த கிரியேஷன்ஸை உங்களுக்கு விருப்பமான மாதிரி உருவாக்க வேணுமென்றால் இப்படியான பெரிய மாடல்களை எடுத்து வச்சு உங்களுக்கு எப்படியான விதத்தில் கட்டுரை எழுத வேணும், எப்படியான விதத்தில் கடிதம் எழுத வேணும், எப்படியான விதத்தில் கதை எழுத வேணுமென்றால் அந்த இதுக்கு மேலே உங்களுக்கு விரும்பின ஒரு டேட்டா செட்டுகளை கொடுத்து அதை நாங்கள் சொல்லுவோம் ஃபைன் டியூனிங். அப்போ அதை உங்களுடைய தேவைக்கு நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கொள்ளலாம்.
அப்போ நாங்கள் ChatGPT என்ற அந்த சிஸ்டத்தில் வச்சுக்கொண்டு செய்யக்குள்ள நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டால் தான் அந்த மாற்றங்கள் நிகழும். அதுக்கும் ஒரு காலம் எடுக்கும். ஏனென்றால் அவங்க புது மாடல் வரைக்குள்ளே தான் அந்த டேட்டாக்களை உள்வாங்கி அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றது இதில் நீங்கள் முதல் சொன்ன அந்த இந்த சேலஞ்சஸ்ன்றதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தமிழ்ன்றது ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். உண்மையில் தமிழ் என்று வரைக்குள்ளேயும் அதில் இலங்கை தமிழ், இந்திய தமிழ், இலங்கை தமிழ் எடுத்தால் கூட யாழ்ப்பாண தமிழ், மட்டக்களப்பு தமிழ், இப்படி பல அதுக்குள்ளே நிறைய வேறுபாடுகள், அதுக்குள்ள கலாச்சார பண்பாட்டு வேறுபாடுகள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து கேட்கக்குள்ள எனக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர், மட்டக்களப்புலேருந்து கேட்கக்குள்ள அதுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் உண்டு. அது ஒரு பெரிய பரந்து விரிஞ்சிருக்குது. அப்போ நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் அது எப்படி நடக்க வேணுமென்ற ஒரு டேட்டா செட்டுகள் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு தேவைகள் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது ChatGPT நடக்கும், ஆனால் அது நிறைய பேர் கேட்க வேணும். ஓகே, அது இப்போ பார்வையாளருக்கான அவன் சார்பில் அந்த கேள்வியை கேட்டேன். என்ன அப்படியும் ஒரு விதத்தில் செய்யலாமன்றதை அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனி மாதிரியோ அப்படி ஒரு ரெக்கக்னைஸ்டான ஒரு ஃபார்மாலையும் செய்யலாம். மற்றது ஓகே, இதில் நேரங்கள் உங்களுக்கு மட்டும் வந்தபடியாக நாங்கள் நேரடியாக இந்த ஆடியன்ஸில் மக்கள்கிட்ட கேள்வியை கேட்கலாம். இதில் டாக்டர் ஸ்ரீகாந்தன் இருக்கிறீங்க, உங்களுக்கு கேட்கணும்னா கேட்கலாம். டாக்டர் ஸ்ரீகாந்தன், அது மாதிரி ஆடியன்ஸ் நீங்கள் யாரும் கேள்வி கேட்குறா கேட்கலாம். இதில் எனக்கு இல்லை, நான் கேட்டுக்கொண்டு நான் இல்லை கேட்கறது கொண்டும் இல்லை. நான் ஓகே ஓகே, இதில் கவுன்சிலர் குமார் சகாதேவன் நீங்கள் கேட்கலாம் உங்களோட கேள்வி. முதற்கண் உங்களுக்கு மிக்க நன்றி, இப்படியான ஒரு ப்ரெசன்டேஷனை வடிவச்சதை நீங்கள். ஸோ நானும் இதை யூஸ் பண்றதுல கன தடவைகள் தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்காக ChatGPT-யை யூஸ் பண்றேன். நான் இப்போ என்னை பேச்சுக்கு அழைத்தால் நான் ChatGPT-யை யூஸ் பண்ணி கணக்கு பேச்சில் சில சமயங்கள் எங்களோட தமிழ் நண்பர்கள் சில இதற்கு தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னால் அப்ப நான் உடனே இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி சில வசனங்களை மாற்ற வேண்டி இருக்கும். அப்படியான நேரம் மாற்றி அதுல நல்ல பிரயோசனம் அடைந்து கொண்டு இருக்கிறேன் தற்பொழுது. எனக்கு 2 கொஸ்டின்ஸ். ஒன்று என்னென்றால், இப்ப நீங்க தமிழை பற்றி நல்லா கதைச்சிங்க. இப்ப இந்தியாவில் கணக்க தமிழ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அவையில் சோஃபா என்ன மாதிரி இதை டெவலப் பண்ணிக்கிறேன், என்ன மாதிரி அவைண்ட கண்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ நீங்கள் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் கணக்கு எல்லாம் கண்ட்ரிபியூட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு செய்கிறீங்க. அவைண்ட கண்ட்ரிபியூஷன் சோஃபா அப்படி இருந்தது. என்ன மெட்ராஸ் ஐஐடி அப்படி அவையிலெல்லாம் இந்தியா ஜெனரலி எல்லாருக்கும் தெரிந்த வரையில் ஐடியில் மிகவும் பிரபலியமானவர்கள். அவர்களுடைய கண்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது. மற்றது நீங்கள் ஒரு கிராஃப் அண்டு காட்டி, நீங்கள் ஹைப்பர் கிராஃப், அது நாங்கள் யாரும் அதை பார்க்கலாமோ அந்த வெப்சைட்ல போனா, இல்லாட்டிலும் உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்கணுமோ? அவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ஸ். தேங்க்ஸ். இது எல்லாமே ஃப்ரீயான கிராஃப்ஸ் தான். அந்த கிராஃப் எல்லாம் ஃப்ரீயான கிராஃப் தான். நான் உங்களுக்கு இந்த லிங்க்ல இதுல போட்டு விடுறேன், வாட்ஸ்அப்ல அந்த மெசேஜ்ல போடுறேன். மற்ற முதலாவது கேள்விக்கு சர்வீஸ் சொல்லுவேன். இப்போ இதில் கணனிக்கு மொழியை கற்பிக்கிறது என்று வரைக்குள்ள இந்தியாவில் அது தொடர்பாக இயங்குகிறாக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் ஐஐடி மெட்ராஸ் அந்த யூனியன் மாதிரி, அல்லது SRM காலேஜ் மாதிரி, பெரிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் தமிழை ஃபோக்கஸ் பண்ணி இயங்குறது 1-2 தனிப்பட்ட ஆக்களாகத்தான் இருக்குது. உதாரணத்துக்கு ப்ரொஃபஸர் தெய்வசுந்தரம் மாதிரியான ஆக்களாகத்தான் இயங்கி கொண்டிருக்கணும். இதில் உள்ள சிக்கல் என்னென்னா, தமிழில் அது தமிழ்நாட்டு அரசியல் பின்புலங்கள் இன்னத்தினாலேயோ தெரியல, தமிழ் மொழி என்றதையும் அதுக்குள்ளே இருக்கிற மொழியியலையும் சேர விடாமல் இருக்கணும். மொழியியல் தொடர்பான கற்கைகள் தமிழ்நாட்டில் அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படையலை.
இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் கணனி மொழியியல் என்ற ஒரு பட்டப்பின் படிப்பு தொடங்கி போட்டு கொஞ்ச காலத்தில் மூடிட்டினோம். ஆனால் அதுக்கான தேவைகள் நிறைய இருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசு என்று வரைக்குள்ள அவ சில முயற்சிகளை எடுக்கணும். ஆனால் அது ஒரு ஹொலிஸ்டிக் அப்ரோச்சில் அவ செய்யணுமான்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இன் ஷார்ட், தமிழ்நாட்டில் இந்த தமிழில் கணனிக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இயங்குகிற ஆக்கள் வந்து கொஞ்சம் பேர்றான். அது பெரும்பாலும் தனிப்பட்ட ஆக்களாக இருக்கணும், அல்லது அந்த வாலண்டியர்ஸ் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி, இப்போ தமிழான்ற நிறுவனம் அல்லது அப்படி கொஞ்சம் பேர் தங்களோட ஒரு தன்னார்வலர் ரீதியில் இயங்கி கொண்டு இருக்கணும். ஆனால் இப்போ பெரிய யூனிவர்சிட்டிஸ், இப்போ ஐஐடி மெட்ராஸ் மாதிரியானக்களை எடுத்தீங்களா, அவேண்ட ஃபோக்கஸ் வந்து இந்தியா பாரத் என்ற ஃபோக்கஸில் தான் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு AI for பாரத் என்று சொல்லி அவை ஒரு இந்திய மொழிகளுக்கான ஒரு கணினி மாடல்ஸை, அதாவது மாடல்ஸை செய்து கொண்டிருக்கணும். அல்லது சர்வம் மாதிரியானாக்கள் அவை இந்திய மொழிகள் அந்த ஸ்கெடியூல் 22 லாங்குவேஜுக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் செய்து கொண்டு வரையணும். அதை செய்து கொண்டு வரைக்குள்ள அவையில் உள்ள அங்கே உள்ள சிக்கல் என்னென்னா, அவை தமிழ் எழுத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தமிழ் என்று கன்சிடர் பண்ணி ட்ரெயின் பண்ணினோம். ஆனால் தமிழ் எழுத்தில் இருக்கிறது எல்லாம் பெரும்பாலும் அவை எடுக்கிறது வந்து சோஷியல் மீடியா டெக்ஸ்ட். சோஷியல் மீடியாவில் இருக்கிற தமிழை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி போட்டு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்று ஜெனரேட் பண்ணிக்க அதோட தரங்களை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு வர்றோம். அப்போ அவ தமிழ் டேட்டான்னு பார்க்கின மொழியை அது தரத்தை பார்த்து அந்த மாடலிங்கை செய்யணும். இல்லை இந்த பெரிய ஐஐடி மெட்ராஸ் போன்ற இல்லை ஐஐடி பாம்பே, இந்த ஐஐடிஸ் இன் ஜென்ரல் அவை அந்த AI for பாரத் செய்து கொண்டிருக்கணும். அப்போ அது இன் ஷார்ட் பெரிய யூனிவர்சிட்டி செய்யணும். ஆனால் அவேண்ட ஃபோக்கஸ் வந்து ஒரு இந்திய மொழிகள் என்ற ரீதியில் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தோம்னா அதுக்கான முன்னெடுப்புகள் வந்து சரியான குறைவாக தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒரு கொஸ்டின் இதில் பேசிட்டு, இப்போ இந்த எங்கள்கிட்ட இருக்கிற இந்த தமிழ் இந்த ஆவணங்கள்னு சொல்லுவோம், இதில் தமிழ் சார்ந்த இலக்கியங்கள் மற்ற தொல்காப்பியத்திலேருந்து அது சார்ந்த புத்தகங்களும் எல்லாம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்ட் வெர்ஷனாக வந்துட்டுது. என்ன இப்போ அப்படி வந்திருந்தாலும் ஸ்டில் சேலஞ்சஸ் இருக்குதா இந்த இந்த ஏஐக்குள்ள இந்த LLMக்குள்ள அதை கொண்டு வரதுக்கு? அது பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னது சரி, இலக்கணங்கள் எல்லாமே இலக்கியங்களை கண்டு தான் வருகிறது. இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு இலக்கணங்கள் உருவாக்கப்படுது. அதாவது ஒரு மெட்டா மாடல்ஸ் தானே, எப்படி ஒரு வசனங்கள் எழுதப்படுது. அப்போ தொல்காப்பியம் வருது. பிறகு எங்களுக்கு கடைசியாக இருக்கிற, அதாவது தமிழில் உள்ள ஸ்ட்ரக்சரல் ரீதியாக பார்த்தா கடைசியாக எங்களுக்கு கிடைக்கிறது வந்து நன்னூல், கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு. அதுக்கு பிறகு எங்களுக்கு தமிழுக்கான ஒரு முறையான இலக்கணம் எழுதப்பட்டதான்றது ஒரு கேள்விக்குறி. முக்கியமாக தற்கால தமிழை எடுத்தீங்களா, இன்றைய தமிழ், எங்களுடைய தமிழ் மொழிகள் எப்போவும் ஒன்றோடு ஒன்று ஊடாடைக்குள்ள அதில் மாற்றங்கள் வரும். இப்போ அதாவது இந்தியாவை இருக்கலாம், அல்லது நாங்கள் பிற நாட்டில் வரைக்க மற்ற மொழிகளோட ஊடாடைக்குள்ளே எல்லாம். இப்போ உதாரணத்துக்கு சுவிஸ் தமிழ் என்று சொல்லி கொஞ்சம் ஆய்வுகள் செய்யணும். அதாவது சுவிட்சர்லாண்டில் 80களில் இருந்து வந்த ஆக்களுடைய தமிழ் உள்ள மாற்றங்களை பற்றி ஆராய்ச்சி கொண்டிருக்கணும். அந்த வெரைட்டிக்கு சுவிஸ் தமிழ்னு சொல்லினோம். அப்போ அப்படி இந்த மொழிகள் மற்ற மொழிகளோட ஒரு அதோட சேரைக்குள்ள அந்த மொழிகளில் மாற்றங்கள் வருது. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தற்கால தமிழுக்கான ஒரு இலக்கணம் வகுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது வகுக்காட்டி எங்களுக்கு அந்த மெட்டா மாடல் ஒன்றை கிரியேட் பண்ணுறது கஷ்டம். அப்போ அதுக்கான 1-2 முயற்சிகள் நடந்தது பெரிய பேராசிரியர்களால், இப்போ சிகாகோ யூனிவர்சிட்டி, அண்ணாமலை. ஆனால் அது ஒரு பாரிய வேலை. செய்ய முயற்சிக்கிறாக்களும் வயசு போன ஆக்கள் அந்த வேலையும் அப்படியே தேங்கி கொண்டு இருக்குது. அப்போ இந்த தற்கால மொழிக்கான இலக்கணம் இல்லாததால் நாங்கள் இன்னமுமே கணினிக்கு இலக்கணத்தை கற்பிக்கிறதுக்கு நாங்கள் நன்னூலை அடிப்படையாக கொண்டு செய்கிறோம். அதுக்கு பிறகு ப்ரொஃபஸர் நுகுமான்ட்ட ஒன்று வந்ததான் அதுவும் ஒரு முழுமையான இலக்கண நூல் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதில் நிறைய போதாமைகள் இருக்குது. அப்போ சேலஞ்ச் வந்து இன்றைய தமிழுக்கு எங்கள்கிட்ட இலக்கணம் இல்லை. நீங்கள் தொல்காப்பியத்தில் எழுதுறது தான் இலக்கணம் என்று சொல்ல முடியும், அதாவது தமிழ் என்று சொல்ல முடியாது இன்றைய நிலைமையில். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு விதமாக தமிழ் கதைக்கிறோம்.
அப்போ அதுதான் அதில் உள்ள இப்போ நீங்கள் சவால். அதில் அடிப்படையில் சொல்ல வர்றது எங்களுக்கான ஒரு யூனிஃபைடான ஒரு ஒரு இலக்கணம் ஒன்று வேணும். இந்த காலத்தை உள்வாங்கின ஒரு யூனிஃபைடான ஒரு ஒரு யூனிஃபைடாக செய்கிறதுல நிறைய சேலஞ்ச் இருக்கு. அட்லீஸ்ட் ரீஜனலாவது எங்களுக்கு ஒரு இலக்கணம் தேவை. இப்போ யூனிஃபைடாக செய்யக்குள்ள நிறைய சேலஞ்ச் இருக்குது. இந்த அதில் நிறைய டைவர்ஜன்ஸ், அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ரீஜனலாவது செய்ய வேணும். இப்போ நிறைய பேர் சொல்றது, உதாரணத்துக்கு யாழ்ப்பாண தமிழுக்கு ஒரு தனி இலக்கணம் தேவை. ஏனென்னா அதில் உள்ள வினைகள், அது எப்படி அதோட பண்புகள் எல்லாம் அதில் வித்தியாசங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் இலங்கை தமிழுக்கான இலக்கணம் அப்படி அந்த லெவலுக்காவது நாங்கள் போகாட்டி எங்களுக்கு ஒரு அதை முழுமையாக நாங்கள் கணினிக்கு இலக்கணத்தை கொடுக்கறதுக்கு சிக்கலாக இருக்கும். விளங்குது. இப்போ இதே இடத்துல இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ இதே சேலஞ்சஸ் வந்து இப்போ சைனீஸ் வந்து இதில் வந்து ஒரு ரிச் லாங்குவேஜுக்குள்ளே வருது. இப்போ ஏஐயை பொறுத்தவரையில் இப்போ சைனீஸும் வந்து இதுக்குள்ள இப்போ தமிழை மாதிரி சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணாட்டிக்கும் ஏதோ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இப்போ அங்கே இல்லாத பிரச்சனை இங்கே தமிழில் இருக்குதா? அங்கே இல்லாத இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து எங்களோட லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர். இப்போ மொழி, இப்போ அவங்க சிஜேகே, அதாவது சைனீஸ், ஜப்பானீஸ், கொரியன் இந்த மொழிகளை எடுத்தால் அவை வந்து ஐடியோகிராஃப்ஸ் என்று ஒவ்வொரு அவைக்குள்ளே அந்த நாங்கள் உருவனியல் மோஃபோலஜின்னு சொல்லுவோம். அந்த இப்போ உதாரணத்துக்கு வந்து கொண்டிருந்தான் என்றால் வந்து கொண்டிருந்தானுக்குள்ளே நிறைய தகவல் இருக்கு. வாரான், கொண்டிருக்கிறான், அவன் ஒரு இறந்த காலம், வந்தவர் ஒரு ஆண், ஒரு ஒருமை. அப்போ அதுக்குள்ளேயே நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல், அந்த அமைப்பியல் ரீதியாக ஒரு 8-9 விஷயத்தை நாங்கள் அதுக்குள்ளே போடுறோம். அப்போ அந்த கணினி அதை எப்படி புரிஞ்சு கொள்ளும்ன்றது ஒரு சேலஞ்ச். அதை நாங்கள் சொல்லுவோம் எங்களோட ஒரு மோஃபோலஜிக்கலி ரிச் லாங்குவேஜ்னு சொல்லி. அதே மாதிரி எங்களோட வேர்ட் ஓர்டர், கண்ணன் கதவை திறந்தான் கண்ணன். அப்போ எங்களுக்கு வேர்டோட ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி எங்களோட அந்த மொழி அமைப்பியல் ரீதியான சவால்கள் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. சைனீஸ் போன்ற மொழிகளை ஒப்படைக்குள்ள அது எங்களுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வருது. ஓகே, நன்றி. இதில் முரளிதரன், நீங்கள் உங்களோட கேள்வி கேட்க போகணும் சொன்னீங்க. முரளிதரன். ஹலோ, கேக்குதா? ஆமாம், கேளுங்க. இது கம்ப்ளீட்லி வித்தியாசமான ஒன்று. புலம்பெயர் நிலையில இருக்கிற என்ன இங்கே ஏஐ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ன்றது, ஏஐ அண்டில் வந்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம்ன்றது. இங்க வந்து எங்கண்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, வந்து தமிழ் படிப்பிக்கிறது. இங்க கொமர்ஷியலா அவைலபிள் டூல்ஸ், ஆப்ஸ், அதுல வந்து தமிழ் வந்து முதல் 20க்குள்ள இல்லை. நாங்கள் அதே ஒரு மொழியை எடுத்து படிக்க இயலாது. காரணங்கள் வந்து கொமர்ஷியலி வந்து இட்ஸ் நாட் வயபிள். ஆனா இப்ப இந்தியாவில வந்து எங்களுக்கு தேவை இருக்குது. நாங்கள் கலைச்சாக்கள்ல வந்து அதை என்ன மாதிரி கொண்டு வரலாம் என்று சொல்லி ஓரளவுக்கு நாங்கள் இங்கே இப்ப மூவ் பண்ணி கொண்டு வாரோம். என்ன மாதிரி இதை நாங்கள் கொண்டு போகலாம்ன்றதுக்கு யூனிவர்சிட்டி, இப்ப நீங்கள் ஏதாவது இதெண்டா வந்து நாங்கள் கிராண்ட் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு வழிவகை இருக்குமா? இது வந்து நாங்கள் பார்க்கறது வந்து தமிழுண்டு, இப்ப நீங்கள் சொன்ன அந்த இலக்கணம் அதுகளை தண்டு சிம்பிளா ஒரு பிள்ளை இன்ஜினியர் வந்து மெலான் கஃபேல ஒரு நாளைக்கு வேலை செய்யலாமா? அந்த அளவுக்கு தமிழ் படிப்பிக்கிறதுக்கு ஒரு பேச்சு எழுத்து அதில் விட்டு வந்து பேச பழக்கிறதுக்கு அப்படியான இதில் பேர் யோசிங்களா? இது வந்து எங்களுக்கு ஒரு தேவை, புலம்பெயர்ந்தாங்களுக்கு ஒரு தேவை. இது வந்து இங்க போறோண்டு இங்க ஸ்டார்ட் பண்றதுலாம் நாங்கள் இப்ப நிக்கிறோம். ஏதாவது இருந்தால் இதுல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களோட இதுக்குள்ள எடுத்து ஏதாவது செய்யலாம்னா சொல்லுவோம். நன்றி. நன்றி முரளிதரன். இதில் உண்மையில இது இந்த டாபிக்கு அவர் ரிக்வெஸ்டாக தான் கேட்குறாரு, இங்கே தேவையான இருக்குன்னு சொல்லி. இது சம்மந்தமாக நீங்கள் பதில் சொல்லணும்னா சொல்லலாம். இது சர்வேஸ் நீங்கள் பதிலாக சொல்லலாம். ஆமாம், இதில் உள்ள இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரி. திரும்பவும் அந்த தமிழில் உள்ள ஒரு சிக்கல் வந்து எங்களோட அந்த டயக்னோஸ்டிக் நேச்சர்ன்னு சொல்லுவோம். அதாவது எழுத்து தமிழுக்கும் பேச்சு தமிழுக்கும் இடையான இடைவெளி. அந்த இடைவெளி வந்து எங்களுக்கு ஒரு தமிழ் மொழியை கற்கிறது விட அந்த பேச சொல்லுறது எங்களுக்கு ஒரு சேலஞ்சான விஷயம்.
இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி பேச்சு தமிழை படிப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்பீச் ப்ரோசஸிங் ஒரு பேச்சுகளை நாங்கள் உள்வாங்கி அதை ப்ரோசஸ் பண்ணுற ஒரு கருவிகள் அதுக்கான வளங்களை உருவாக்க வேணும். இதுவரையில் தமிழ் லாங்குவேஜ் டெக்னாலஜி இந்த வரைக்குள்ள ஃபோக்கஸ் வந்து டெக்ஸ்ட் ப்ரோசஸிங் எழுத்து தமிழை ப்ரோசஸ் பண்ணுறதா தான் இருந்து வந்திருக்கு. இப்போ தான் நாங்கள் ஸ்பீச் அதாவது பேச்சு தமிழை எப்படி நாங்கள் ப்ரோசஸ் பண்ணலாம் என்ற ஒரு ஒரு ஏரியாக்குள்ளே போகிறோம். அப்போ உடனடியாக இல்லாட்டிலும் ஆனால் கூடிய விரைவில் அதுக்கான வளங்கள் வரும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன்ஸை இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் டிடிஎஸ் அதாவது டெக்ஸ்டில் இருக்கிறது எப்படி ஒலியாக மாற்றலாம்ன்றதுக்கான முயற்சிகள் அது ஓரளவு ஆன்லைனில் இருக்குது. நிறைய நீங்கள் கூகுள்லையும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அது எங்களுடைய மொழியியல் பண்புகளை உள்வாங்கி கொண்டு எவ்வளவு தூரம் செய்யலாம்ன்றது தான் நாங்கள் ஆய்வு செய்கிறோம். அப்போ அந்த ஸ்பீச் தொடர்பான ஆய்வுகள் இப்போ தான் மும்மரமாக கொஞ்சம் நடந்து வந்து கொண்டிருக்குது. அப்போ அது கொஞ்சம் நாங்கள் வரைக்குள்ள இதுக்கான வசதி வாய்ப்புகள் வரும், கூடிய விரைவில் வரும் என்று நம்புகிறேன். நன்றி சர்வேஸ். மேல நேரம் 15 நிமிஷம் கூட வந்துட்டோம். மேலே இது ஒரு பெரிய பெரிய ஆழமான விடயம்தான். இருந்தும் நாங்கள் இன்றைக்கு ஒரு அளவுக்கு என்றாலும் அந்த அடிப்படையும் மற்றது அந்த தேவைகளை பற்றியும் சொல்லியிருக்கோம். என்ன சேலஞ்ச், அந்த தேவைகள் என்ன செய்யலாம் என்றதையும் மேலோட்டமான முறையில் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்று நம்புகிறோம். உண்மையிலே இது இன்னும் ஒரு செய்யணும்னு நாங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா அப்புறம் ஒரு காலத்தில் நாங்கள் செய்வோம். இது ஒரு தொடர்ச்சியாக அந்த நேர பிரச்சனையால் நாங்கள் இதை நிறைவு கொண்டு வர்ற நேரத்துக்கு வந்துட்டோம். வேறு யாரும் கேள்வி கேட்குறேன்னா ஒரு கேள்வி எடுக்கலாம். யாரும் கேள்வி கேட்குறேன்னா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரம் ஒரு கேள்வி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் இதை நிறைவு கொண்டு வருவோம். இதில் சார்ல்ஸ், நீங்கள் நிறைவு கருத்தை சொல்லணும்னா சொல்லலாம் சார்ல்ஸ். முக்கியமான இதுதான். இப்ப நாங்கள் பயன்பாடு குறைஞ்சு போக வளங்கள் அளவுமே குறைஞ்சு கொண்டு போவோம். இப்ப நாங்கள் தமிழ் மொழியை பயன்படுத்துறது வந்து நாங்கள் முன்னிறுத்தி செய்யணும். அடுத்தது எங்கள்கிட்ட இருக்கிற இப்போ நீங்கள் உங்களோட ஒரு ஆக்கங்களாக இருக்கட்டும், இப்போ புத்தகங்களாக இருக்கட்டும், அதுகளையும் வந்து நாங்கள் ஆன்லைன்ல ஏதோ ஒரு விதமா பகிர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது முக்கியமாக யூனிகோட் ஃபார்மேட்ல. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இங்கே எல்லாருமே யூனிகோட பாவிக்கிறதுல ஒரு ஃபொண்ட்ஸ் பாமினியோ அப்படியே ஒரு ஃபொண்டை பாவிச்சு தான் டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணினோம். அப்போ அது வந்து ஒரு பிரயோசனமும் இல்லாமல் அந்த டெக்ஸ்ட்கள் போகுது. அப்போ எங்களோட நாளாந்தத்தில் நாங்கள் பாவிக்கிற இந்த தமிழை பாவிக்கணும். அதை நாங்கள் ஆன்லைனுக்கு ஏதோ ஒரு விதமாக கொண்டு வரணும் யூனிகோட்ல. அப்போ அது சாதாரணமாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே செய்யலாம். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. வணக்கம். நன்றி சார். டாக்டர் சர்வேஸ், நீங்களும் ஏதாவது நிறைவு கருத்தா சொல்லலாம். உண்மையிலே இது வந்து உங்களுடைய ஒரு பகுதியான விடயத்தை தான் தந்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு பொறுத்தவரை அது எங்களை பொறுத்தவரை ஆடியன்ஸை பொறுத்தவரையிலே அது அட்லீஸ்ட் அவைக்கு ஒரு நிறைவான இதை தந்திருக்கும். நீங்கள் மீது இறுதியாக சொல்கிறேன்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பை தந்த தமிழ் ஹெல்ப்லைனுக்கு நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு நீண்ட கலந்துரையாடலுக்குரிய விஷயம். முக்கியமாக அவ்வளோ பேர் ஆர்வமாக இதில் கலந்து கொண்டதும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் நடக்கிற பொழுது நாங்கள் பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கும் நேர காலங்களை பொறுத்து. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி டாக்டர் சர்வேஸ். உண்மையில் இந்த கலந்துரையாடல் உண்மையில் ஒரு குறுகின காலத்திலாம் இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அதிலேயும் முக்கியமாக இருவரும் டாக்டர் சார்ல்ஸும் டாக்டர் சர்வேஸும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேருந்து இந்த ஜெர்மனியிலே நடக்கிற அந்த கான்ஃபரன்ஸில் பங்கு பெற்றி கொண்டு இருக்கணும். மேலே பகல்பூராது நடந்திருக்கும். இப்போ இரவு இந்த நேரம் கேட்டதுக்காண்டி வந்தவர் மிக்க நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட செலவழித்ததுக்கு அதோட பங்கு பெற்றின அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் மீண்டும் இந்த வகையான ஒரு நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். வார வெள்ளிக்கிழமையும் இன்னொரு தலைப்போடு சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.